உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஒரு திதி ஒரு மாதம் முடியலை அப்படி ஏதாவது மிஸ் ஆகி போனால் இந்த ஆடி அமாவாசையும் அல்லது தை அமாவாசையும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அப்போ நம்ம இறந்தவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும். இப்போ சமீபத்தில் கூட சென்னையில் கூட ஆனால் செய்ய மாட்டோம், அதெல்லாம் பண்ணவே கூடாது, பெண்கள் செஞ்சால் கணவனுக்கு ஆபத்து, கணவன் உடல் சரியில்லாமல் போயிடும், கணவனுக்கு ஆபத்து அப்படின்னாங்க. அப்படி சொன்னால் நமக்கு பயமாக தானே இருக்கும், செய்ய மாட்டோம்ல. ஆனால் ரொம்பவும் ஆணாதிக்க சமூகமாக தான் இப்போ வந்து ஆணாதிக்கம்ல பிராமண ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாயிருச்சு. ஒரு பிள்ளை வயசுக்கு வந்து அது கல்யாணம் பண்ணாமல் அப்படின்னு அது ஒரு பெருமூச்சு விட்டுச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு ஆகாது. 7 ஜென்மத்துக்கு அந்த குடும்பத்துக்கு ஸ்ரீ தோஷம் பிடிச்சிக்கிறோம். ஒருத்தவங்க வீட்டில் வந்து ஒரு அப்பாவோ ஒரு அண்ணனோ இறந்துட்டாங்க அப்படின்னா நல்ல நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் கூட அந்த அன்னைக்கு அவங்களுக்கு ஃபுல்லாக வெஜிடேரியனாக போட்டால் அந்த ஆத்மா எப்படி மேடம் ஏற்றுக்கும்? அப்படி போட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த சாஸ்திரங்கள் எல்லாமேமா ஒரு காலகட்டத்தில் அந்த சமுதாயத்திற்காக அந்த காலகட்டத்துக்காக எழுதப்பட்டது தான். அடுத்த காலகட்டம் வரும்போது அது மாறிடும். சாப்பாடு போடணும், எதுவாக இருந்தாலும் கல்யாணமோ காடையத்தோ கருமாதியோ எதுவாக இருந்தாலும் சாப்பாடு போடணும். 4 பேர் சாப்பிட்டு அப்பாடா அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு நிம்மதி. மர வழிபாடு தான் கிறிஸ்மஸ் ட்ரீ. அது ஒரு வகையான மர வழிபாடு. அதில் அலங்கார பொருட்கள்லாம் தொங்க வச்சு அதை வந்து ஒரு அலங்காரப்படுத்தி நம்ம வைக்கிறது. ஏன்னா வளமை பெருகும், மரம் இருந்தால் வளம் பெருகும் அப்படின்னு. இப்போ எங்கள் அப்பாவுக்கு நான் திதி செஞ்சேன்னா என் பிள்ளைங்க கண்டிப்பாக எனக்கு திதி செய்யும். இல்லை ஏதாவது ஒரு வழியில் நினச்சி பார்க்கும். நினைவு கூறுதல் என்பது நல்லது. முன்னோரை நினைவு கூறுதல்ன்றது ஒரு நல்ல பழக்கம். அவங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம பேசுவோம் அந்த நாளில். சிலர் வந்து சாப்பிடாம இருக்கிறது, அப்புறம் ரொம்ப வேலையை விட்டுட்டு கோயிலுக்கு போகிறது, பிள்ளைகளை கவனிக்காமல் பக்கத்து வீட்டில் விட்டுட்டு நான் அந்த கோயிலுக்கு போகிறேன்றது, அந்த நம்முடைய கடமைகள் அன்றாட கடமைகளை மறந்து நம்ம வந்து சாமி கும்பிடவும் வேண்டாம், முன்னோரை நினைவு கூறுதலும் வேண்டாம். முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முனைவர் திருமதி ராஜேஸ்வரி அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் மேம். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி அமாவாசை அப்படிங்கிறது இப்போ ஆடி மாதம் ரொம்ப சிறப்பாக வந்து பார்க்கப்படுது. வருஷத்தில் 2 அமாவாசை, அந்த தை அமாவாசையும் ஆடி அமாவாசையும். அமாவாசைனாலுமே ஒரு சிறப்புகள், முன்னோர் வழிபாடு அப்படிலாம் பேசியிருக்கீங்க. அமாவாசைக்கும் முன்னோர் வழிபாட்டுக்கும் அப்படி என்ன சம்பந்தம்? இருட்டு தான். இருட்டில் தான் நம்ம வந்து ஆவிகள் வரும். இப்போ வெளிச்சத்தில் பௌர்ணமியில் நம்ம தேவி பூஜை நடத்துகிறோம் அப்படின்னா அது வந்து வெளிச்சம் பிறப்புக்குரியது, இருட்டு இறப்புக்குரியது. இப்போ இந்த கோயிலெல்லாம் பலி கொடுக்குறாங்க இறந்தவர்கள் முன்னோர் வழிபாடுன்றது. அதில் பலி கொடுக்கும் போது என்ன மாதிரி விலங்குகள் பறவைகள் பலி கொடுப்போம்? கருப்பு நிற இல்லையா, கருப்பு நிற விலங்குகள் பலி கொடுப்போம். அப்புறம் சேவல் பலி கொடுப்போம். ஆண் பெண் விலங்குகள் பறவைகள் பலி கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி இப்போ வண்டியில் போகும்போது பன்றி அடிபட்டுருச்சுன்னா ஐயோ உடனே அந்த வண்டியை வித்துறணும், அந்த வண்டியை வச்சுருக்கக்கூடாதுன்னுவாங்க. ஏன்னா ஏதோ ஒரு ஆவி வந்து அடிச்சிருச்சு, நமக்கு இனி இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணுறது சேஃப் கிடையாதுன்னு. ஏன்னா அது கருப்பு நிற விலங்கு. அந்த மாதிரி எருமை மாட்டு மேலே இடிக்கக்கூடாது. இந்த கருப்பு நிறத்தில் வர்றதெல்லாம் இறந்தவருடைய ஆவி அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு பயத்தின் காரணமாக வர்றதான். வெளிச்சமாக இருந்தால் அது கடவுள், இருட்டாக இருந்தால் அது நமக்கு பயம் கொடுக்குது, அப்போ அது ஒரு ஆவின்னு நினைக்கிறோம். முன்னோர் வழிபாடு எல்லாமே அமாவாசையில் தான் நடக்கும். இப்போ தர்ப்பணம் கொடுக்குறதா இருக்கட்டும், ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, இதிலெல்லாம் திதி கொடுக்காதவங்களுக்கு கொடுத்துருங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் 18 வருஷம் கொடுக்காததெல்லாம் கூட இந்த ஒரு இதில் தீந்துரும் அப்படின்வாங்க. மாசி மாத அமாவாசை தான் மாசி களரி நடக்கிறது. அது பின்னாடி கோயில்களில் சிவன் ராத்திரின்னு சொல்லி சிவனுமே சுடலை சாம்பல் பூசி தானே. அப்போ அந்த சுடலையில் இருக்கக்கூடிய இறைவன் வந்து சுடுகாட்டில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு நம்ம அமாவாசை அன்னைக்கு சிவன் ராத்திரி கொண்டாடுறோம். இப்போ டவுனுக்குள்ளே எப்படி பெரிய கோயில்னா, கிராமங்களில் வந்து நமக்கு சுடலை மாடன் கோயில், கருப்பசாமி கோயில் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இங்கேயும் வந்து நம்ம இறந்தோர் வழிபாடை தான் நடத்துகிறோம். அந்த இறந்தோர் வழிபாடு எங்கெங்கே நடக்குதோ, குலசாமி கும்பிட்றதுன்னு சொல்லுவாங்க, மாசி மாதம் போகிறது அதெல்லாம். அந்த மாதிரி அமாவாசை என்பது இறந்தோருக்கான வழிபாடு. அதுவும் இந்த ஆடி என்ன சிறப்பு அப்படின்னா, தட்சிணாயனம் ஆரம்பிக்குது. அந்த சூரியனுடைய திசை மாறுற நாள். இனி இப்போ வந்து வடக்கு மூலைக்கு போயிடும் சூரியன். இனி அங்கேருந்து தெற்கு நோக்கி திரும்பும்.
நம்ம பார்வைக்கு. அப்படி திரும்பும்போது தெற்கு நோக்கிய பயணம். அயனம் அப்படின்னா பயணம்னு அர்த்தம். இப்போ ராமாயணம்னா ராமனின் பயணம், ஜேர்னி ஆஃப் ராமா. அந்த மாதிரி தட்சிணாயனம்னா தெற்கு பயணம், தெற்கு நோக்கிய பயணம். அப்போ நம்ம தெற்கு நோக்கி திரும்பும்போது இது ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. எப்படின்னா இந்த பகலும் இரவும் ஒரே நாளாக இருக்கக்கூடிய ஈக்வினாக்ஸ் அப்படின்வாங்க, சம்மர் ஈக்வினாக்ஸ். அது வந்து இந்த இதில் வரும். அது வெள்ளைக்காரங்களுக்கு மேலை நாட்டாருக்கு கொஞ்சம் தள்ளி வரும், நம்ம கொஞ்சம் முன்னாடி ஒரு மாதம் முன்பின் வித்தியாசமாக, ஜூன் 21 அது. அப்போது இந்த நாளில் வந்து நம்ம இங்கே கொண்டாடுறோம் ஆடி மாதம் 1ஆம் தேதி அப்படின்ட்டு. ஆடி 1 அதே மாதிரி தை அமாவாசை. ரெண்டுமே கடலில் குளிக்கிறதுக்கு ஏற்ற நாட்கள் அப்படியெல்லாம் சொல்கிறோம். தை அமாவாசை வந்து உத்தராயணம். அப்போ அது வந்து திரும்ப தெற்கு எல்லைக்கு போயிட்டு அங்கேருந்து திரும்ப டைரக்ஷன் திரும்பி வடக்கு நோக்கி வரும் சூரியன். ஆக இந்த 2 அமாவாசையும், அதாவது ஒவ்வொரு அமாவாசையும் தர்ப்பணம் பண்ணணும், செத்தவங்களுக்கு காக்காய்க்கு சோறு வைக்கணும், காலையில் சாப்பிடாம மத்தியானம் மட்டும் சாப்பிடணும், இதெல்லாம் வீடுகளில் நம்ம அனுஷ்டிக்கிற பழக்க வழக்கங்கள். இதில் ஏதாவது மிஸ் ஆகி போனால், ஒரு வாரம் முடியலை, ஒரு திதி ஒரு மாதம் முடியலை, அப்படி ஏதாவது மிஸ் ஆகி போனால் இந்த ஆடி அமாவாசையும் அல்லது தை அமாவாசையும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அப்போ நம்ம இறந்தவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இது இறந்தோர் வழிபாடு அமாவாசை என்று நடக்குது. அந்த அமாவாசைகளில் 12 அமாவாசைகளில் மிகவும் சிறப்பானது ஆடி அமாவாசையும் தை அமாவாசையும். அது ரெண்டுலையும் விடுபட்டு போனது புரட்டாசி ஐப்பசி. இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது வந்து மாசி அமாவாசை. அது வந்து எல்லா கிராமங்கள்லையும் குலசாமி கும்பிட போகிறோன்னு சொல்கிறதுக்கு காரணம், குலசாமி எல்லாமே செத்தவங்க, இறந்த ஒரு வழிபாடு தான். அதுதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாய் தகப்பன் வந்து ஆண் பெண் 2 பேருமே தான் வந்து பெற்றெடுக்கிறாங்க. ஆனால் இதுலமே ஆண் வாரிசுகளுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. தர்ப்பணம் பண்ணுறது, திதி கொடுக்கறது எல்லாமே வந்துட்டு ஆண் வாரிசு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் நம்ம சமத்துவம் பேசினாலும் பாருங்க, பெண்களுக்கு பெற்றவங்களுக்கு திதி கொடுக்குற அந்த உரிமை கூட இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு சாஸ்திரத்தில் விடுங்க, உண்மையிலே இது எந்த அளவுக்கு ஏற்புடையது மேடம்? அதாவது ஆணாதிக்க சமுதாயத்தில் எல்லா சலுகைகளும் எல்லா உரிமைகளும் ஆண்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கும், பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாதுல்ல. அப்போ சொத்துரிமை இல்லாத போது திதி கொடுக்குற உரிமை மட்டும் எப்படி அவங்களுக்கு கொடுப்பாங்க? பெற்றவங்க தானே பொண்ணையும் பெற்றிருப்பாங்க, பையனை பெற்றவங்க தானே பொண்ணையும் பெற்றாங்க. ஆனால் அவங்களுக்குரிய உரிமைகள்ன்றது இந்த வீட்டில் கிடையாது, பிறந்த வீட்டில் கிடையாது. அவங்க புகுந்த வீட்டில் அவங்களுக்கு எல்லாம் இப்போ இங்கே கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இவங்க நிற்கக்கூடாது, அங்கே போய் மாமனார் மாமியாருக்கு கரெக்டாக கொடுக்கணும். அதை பாதி பேர் செய்ய மாட்டாங்க. அது வந்து நீங்கள் போய் கொடுத்துக்கங்க அப்படின்னு ஹஸ்பண்ட் அனுப்பிட்டு எங்கள் அப்பாவுக்கு வச்சு சாமி கும்பிட்றாங்க, நான் போகிறேன் அப்படின்னு இங்கே ஓடியாருவாங்க. அப்போ என்னென்னா ஆளுக்கு ஒரு கடமை பிரித்து கொடுக்குறாங்க. ஆண்கள் எல்லாம் உங்கள் அம்மா அப்பாவுக்கு செய்யுங்க, அப்போ பெண்கள்லாம் எங்கே செய்யணும்னா மாமனார் மாமியாருக்கு செய்யணும். இப்போ ஒரே பொண்ணு இருக்காங்க அப்படின்னா, அப்போ அம்மா அப்பா இறந்துடுறாங்க அப்படின்னா, அப்போ இந்த இறந்தவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாமையே போயிடுது இல்லை? அப்போ அந்த ஆத்மா வந்து சாந்தி அடையாத நிலைமை தானே இருக்கும். அதாவது ஜாதக ரீதியாக ஆண் குழந்தை இல்லைன்னு சொன்னால் அது சபிக்கப்பட்ட பெற்றோர். அப்போ அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அதனால தான் நமக்கு வந்து கொல்லி வைக்க ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லியே 6 பொம்பளை பிள்ளைய பெறுவாங்க. போதும் பொண்ணுன்னெலாம் பேர் வச்சுருக்காங்க எனக்கு தெரியும். 7வது 8வது பிள்ளை போதும் பொண்ணுன்னுவாங்க, 9வது பிள்ளை 10வது ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும். எதுக்குன்னா கொல்லி வைக்க ஒரு மகன் வேணும், அவன் தான் கொல்லி வைக்கணும், பொம்பளை பிள்ளைய கொல்லி வைக்க முடியாது, திதி கொடுக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்காகவே இன்னொன்று, ஒரு பிள்ளை வந்து ஒரு பிள்ளையாகுமா, ஒரு மரம் தோப்பாகுமான்வாங்க. ஒரு பிள்ளை பெறதெல்லாம் வந்து புத்திர பாக்கியம் உள்ள ஜாதகம் கிடையாது, புத்திர தோஷம் உள்ள ஜாதகத்துக்கு தான் பெண் குழந்தைகளாக பிறக்கும், அல்லது ஒரு பிள்ளையோட நின்றோம். அந்த ஒரு புலவர் கூட ஒரு சம்வாதத்தில் ஒரு விவாதத்தில் கேட்பார், உங்கள் அம்மா மலடி அப்படின்வார். ஐயோ நான் இருக்கும்போது எங்கள் அம்மா எப்படி மலடி அப்படின்னும் போது ஒரு பிள்ளையாகாது, ஒரு பிள்ளை பெற்றவளை வந்து மலடின்னு தான் சொல்லுவாங்க. அது ஏதோ தப்பி பிறந்தது, அவளுக்கு வந்து கருவளம்ன்றது கிடையாது. கருவளம்னு இருந்தால் அடுத்தடுத்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை பிள்ளை பிறக்கணும். ஒரு குழந்தை பிறந்தா ஒரு வயசு வரைக்கும் பால் கொடுப்பாங்க, அதுக்கு பிறகு 3வது மாதத்தில் திரும்ப கர்ப்பம் ஜனிக்கணும். அப்படின்னா தான் ஆரோக்கியமான பெண்ணுன்னு அர்த்தம். அந்த பெண்ணை கொண்டு தான் மனித சக்தி பெருகும். இன்றைக்குள்ள சூழ்நிலைகள், பொருளாதார சூழ்நிலையெல்லாம் விட்டுருவோம். அப்போ பிள்ளைகள் வந்து நிறையா இருக்கணும், 4-5 பிள்ளையாவது இருந்தால் தான் அது வந்து ஒரு குடும்பம். அப்படிப்பட்ட ஒரு ஆணுக்குத்தான் குடம் உடைக்க பொண்ணு இருப்பா, கால் மாட்டில் உட்காந்து மனைவி இருப்பா, கொல்லி வைக்க மகன் இருப்பான், அடுத்தடுத்து மாதம் திதி கொடுக்குறதோ
இது மாதம் தர்ப்பணம் பண்ணுறதோ அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவை திதி கொடுக்கறதுக்கோ ஆண் குழந்தை வேணும். அப்படி ஆண் குழந்தை இல்லைன்னா அவங்க ஆவி அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து ஜோதிட பிரகாரம் நம்ம சொல்கிறது. அந்த கருத்துலேயே அன்னைக்கு அந்த சட்டதிட்டங்களை உருவாக்கியிருக்காங்க. எப்படி ஆண் குழந்தை தான் கொடுக்கணும் அப்படின்னு. இந்த பெண் குழந்தை வந்து அவங்க மாமனார் மாமியாருக்கு கொடுக்கும் போது கூட போய் அந்த மருமகள் உட்கார்ந்துருக்கணும். கணவனுக்கு வேண்டியதெல்லாம் செய்து மாமனார் மாமியாருக்கு வேண்டியது படையல் போடுறது வைக்கிறது அதெல்லாம் செய்து அது நிறைய பேருக்கு ஒரு 4 பேருக்கு அது சாப்பாடு போடுறது துணிமணி எடுத்து கொடுக்கறது எல்லாம் இவங்களுடைய கடமை. அங்கே இவனுக்கு இங்கே கடமை, அவளுக்கு அங்கே கடமை. அப்படி வந்து அந்த இதை பிரித்து வச்சுருக்காங்க. இது ஆணாதிக்கம் உள்ள சமுதாயம், ஆண்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கும். இப்போ வந்து நமக்கு காலம் மாறுது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நானே எங்கள் அப்பாவுக்கு கொல்லி வைப்பேன், நான் என்னத்தான் எங்கள் அப்பா ஆம்பளை பிள்ளை மாதிரி வளர்த்தாங்க, அதனால நான் கொல்லி வைப்பேன், எரியுதா எரியலையான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு முன்னாடி சுடுகாட்டுக்கே போக மாட்டாங்க, இப்போ கொல்லி வைக்கிறாங்க. வருஷம் வந்து திதி கொடுக்குறாங்க. இங்கே திருப்போணம், மதுரைக்கு பக்கத்தில் திருப்போணம்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே வந்து திதி கொடுப்பாங்க. பெண்கள் வந்து திதி கொடுக்குறத நான் பார்க்குறேன். அதுவும் குறிப்பாக இப்போ இந்த ஆண் குழந்தை இல்லை, 2 பொம்பளை பிள்ளை இருக்குது, நாங்கள் அதோட போதும் நிறுத்திக்கிட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. அதில் அந்த 2 பிள்ளைகளும் வந்து உட்காருது, அவங்க மந்திரம்லாம் சொல்கிறாங்க, இந்த பூணூலை திருப்பி போட சொல்லி அதெல்லாம் செய்து அந்த அவ்வளத்தையும் அள்ளி அந்த எள்ளும் வாழைப்பழமும் சேர்த்து பிசைஞ்சு வைப்பாங்கள்ல, பிண்டம் வைப்பாங்கள்ல, பிண்டை வச்சு அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் ஆற்றுக்குள்ளே போட்டுட்டு தண்ணி மோந்து இதெல்லாம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. பெண்கள் செய்கிறாங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து இப்போ சமீபத்தில் கூட சென்னையில் கூட ஆனால் செய்ய மாட்டோம், அதெல்லாம் பண்ணவே கூடாது, பெண்கள் செஞ்சால் கணவனுக்கு ஆபத்து, கணவன் உடல் சரியில்லாமல் போயிடும், கணவனுக்கு ஆபத்து அப்படின்னா. அப்படி சொன்னால் நமக்கு பயமாக தானே இருக்கும், செய்ய மாட்டோம்ல. ஆனால் ரொம்பவும் ஆணாதிக்க சமூகமாக தான் இப்போ வந்து ஆணாதிக்கம்ல பிராமண ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாயிருச்சு. இடையில வந்து சரி செஞ்சால் செஞ்சுட்டு போகுது, பொம்பளை பிள்ளை தானே. இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஹஸ்பண்ட் இறந்து போனாங்க, ஒய்ஃப் போய் அவங்களுக்கு பிள்ளை இல்லை, ஆனால் அவரோட அண்ணனுக்கு 5 பிள்ளைங்க இருந்துச்சு. அந்த பசங்க சொன்னாங்க, நாங்கள் எங்கள் சித்தப்பா கொல்லி வைக்கிறோம், நீங்கள் சொத்தெல்லாம் ஒன்றும் தர வேண்டான்னாங்க. இருந்தாலும் இன்னைக்கு கொல்லி வச்சுட்டு நாளை பின்ன அந்த இந்து சட்டப்படி கொல்லி வச்சவங்களுக்கு சொத்துரிமை உண்டு. அவங்க வந்து கேட்டாங்கன்னா கோர்ட்டில் கேஸ் போட்டால் என்ன செய்கிறது, நீங்கள் யாரும் வர வேண்டாம், நானே கொல்லி வைக்கிறேன்னு ஒய்ஃபே கொல்லி வச்சுட்டு மொட்டை அடிக்கலை, கொஞ்சோண்டு முடி மட்டும் கத்தரிச்சு போட்டாங்க. அப்படி அது வந்து அனுமதிக்கிறத பொறுத்து. சரிம்மா நீயே செய்யன்னு சொல்லிட்டா செஞ்சிடலாம், இல்லை அதெல்லாம் நீங்கள் செஞ்சால் ஆபத்து அப்படின்னு சொன்னால் பயமாக இருக்கும். இது வந்து ஹஸ்பண்டுனால வச்சுட்டாங்க, அவங்களுக்கு பிள்ளையும் இல்லை, இனி இவங்க பயமுறுத்துறதுக்கு ஒன்றும் வழி இல்லை. இப்போ இப்படி பயமுறுத்துனாங்கன்னா பெண்கள் வந்து கொல்லி வச்சா ஹஸ்பண்டுக்கு ஆகாதுன்னு சொன்னால் அப்போ யாரும் வைக்க மாட்டாங்க. அவ்வளோதான். இதில் இந்த சாஸ்திரங்கள் எல்லாமேமா ஒரு காலகட்டத்தில் அந்த சமுதாயத்திற்காக அந்த காலகட்டத்துக்காக எழுதப்பட்டது தான். அடுத்த காலகட்டம் வரும்போது அது மாறி இருக்கு. இப்போ ருதுமதி விவாகம்னு சொல்கிறோம், வயசுக்கு வர்றதுக்குள்ளே கட்டி கொடுத்துடணும். ஒரு பிள்ளை வயசுக்கு வந்து அது கல்யாணம் பண்ணாமல் அப்படின்னு அது ஒரு பெருமூச்சு விட்டுச்சுன்னா அந்த குடும்பத்துக்காகாது. 7 ஜென்மத்துக்கு அந்த குடும்பத்துக்கு ஸ்திரீ தோஷம் பிடிச்சிக்கிறோம். அதனால வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கட்டி கொடுத்துருன்னாங்க. அது அன்றைக்கு சட்டம். கட்டி கொடுக்கலன்னா அது பெருத்த அவமானம், அசிங்கம். ஆனால் இன்னைக்கு அப்படியா செய்கிறோம்? அப்போ எப்படி அது மாறுது? எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. உடன்கட்டை ஏறுதல் கூட இந்த வகையில் வரும்ல. இன்னைக்கு எப்படி மாறுச்சு? எல்லாருமே அதை வேணான்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு குழந்தை தான்ப்பா இருக்குது, எங்களுக்கு திதி கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது, நம்பிக்கை இருந்தால் நீங்கள் கொடுங்க, இல்லை அப்பா ஆவி வந்து அலையாது, அது வந்து சொர்க்கத்துக்கு போயிருக்கோம், எங்கள் அப்பா நல்லது தான் செய்தாங்க, எங்கள் அப்பா நிச்சயமாக அலைய மாட்டாங்க, எங்கள் அப்பா சொர்க்கத்துக்கு போயிருப்பாங்கன்னு நம்பிக்கை இருந்தால் கொடுக்காதீங்க. ஒரு முதியோர் இல்லத்துக்கோ ஒரு அனாதை இல்லத்துக்கோ போய் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்து சந்தோஷப்பட்டுக்கங்க. இல்லை இந்த பிராமணரை வச்சுத்தான் திதி கொடுக்கணும், அப்போ தான் அந்த ஆவி விமோச்சனம் கிடைக்கும்னு நினச்சா அவங்க நம்மளை மிரட்டத்தான் செய்வாங்க. ஏன்னா நம்ம போய் அவங்கக்கிட்ட நிற்கிறோம்ல, ஐயா சாமி எப்படியாவது எங்கள் அப்பா ஆவி அலையக்கூடாதுன்னு, ஏம்மா நீ கொடுக்கக்கூடாதுமா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி நம்ம எங்கே போய் நிற்கிறோமோ அதை பொறுத்து தான். ஓகே. ஸோ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது எப்படியெல்லாம் பண்ணுறாங்க மேம்? ஆக்சுவலாக வந்துட்டு எப்படி கும்பிடணும், உண்மையிலே வந்துட்டு இந்த ஆடி அமாவாசை எப்படி கும்பிடணும், அதுக்கான வழிகாட்டுதல் ஏதாவது இருக்கா மேம்? அதாவது முன்னோர் வழிபாடுன்றது பொதுவாக சங்க இலக்கியத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஆரம்பத்தில் தெய்வம்ன்றதே முன்னோர் வழிபாடு மட்டும்தான் இருக்குது. இறந்தோர் வழிபாடு, முன்னோர் வழிபாட்டுக்கும் இறந்தோர் வழிபாட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. முன்னோர் வழிபாடுன்னா ஆன்செஸ்ட்ரல் வர்ஷிப். அது வந்து நம்முடைய மூதாதையர் அவங்கள கும்பிடுறது. இப்போ இந்த சில இடத்துல அம்மச்சியார் கோவில்னு இருக்கும், அவ்வை அப்படின்லாம் கும்பிட்றோம்ல, அவங்கெல்லாம் நம்முடைய தாய் வழி பாட்டி.
அம்மச்சி அவ்வை அப்படின்றதெல்லாம் அப்படி கும்பிடுறது. அப்படி இல்லாமல் இறந்தவர்கள் யாராக இருந்தாலும், நம்ம குடும்பத்தில் ஒரு கன்னி பெண் செத்து போச்சு அல்லது ஒரு 7 வயசு 6 வயசு பெண் குழந்தை செத்து போச்சுன்னா வளையல் மட்டும் வாங்கி வச்சு கும்பிடுவாங்க, சீலை வைக்க மாட்டாங்க. கன்னி பெண் செத்து போனால் காதோல கருகுமணி சேலை. இந்த காதோல கருகுமணின்றதே நாயக்கர் காலத்தில் வந்த வழிபாட்டு முறை. கருகுமணி வச்சு கும்பிட்றது. நம்ம அதில் வந்து கருகுமணி கிடையாது. நாயக்கர்கள் கண்டிப்பாக கருகுமணி போடுவாங்க. அந்த நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கு அவங்களுக்கு அது கொடுத்துருவாங்க. கருப்பு மணி போடுவாங்க. ஆமாம், இந்த கழுத்தில் போடுற கரிசமணின்னுவாங்க, கருகுமணின்னுவாங்க, கருப்பு மணி. அப்போ அது நாயக்கர் காலத்தில் வந்த வழிபாடுன்னும் போதே அதில் வந்து காதோல கருகுமணி வச்சுருவாங்க. காதில் போடுற ஓலைன்ட்டு இந்த பனை ஓலை ரவுண்டாக சுற்றி பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ணி கலர் பண்ணியிருக்கோம். இந்த அடையாளமே அது நாயக்கர் காலத்தில் வந்த இறந்த பெண் வழிபாடு அப்படின்னா அதுக்கு வந்து சேலை வச்சுருப்பாங்க. இது இளம்பெண் கன்னிப்பெண்ணுக்கு. கன்னிப்பெண் வழிபாடு நம்ம நிறையாது பார்த்துருக்கோம். அந்த வேறு இனத்துக்காரர்கள் பெண் கேட்டு வரும்போது இவங்களை கொன்று போட்டுருவாங்க, அப்புறம் அவங்கள வச்சு கும்பிடுவாங்க. இல்லைன்னா அவங்க தீப்பாஞ்சு செத்து போயிட்டாங்கன்னா அவங்கள வச்சு கும்பிடுவாங்க. இது இளைஞர்கள் வந்து இந்த ஆடு மாடுகளை பாதுகாக்கிற பணியில் இறந்து போயிட்டா அவங்களுக்கு புலிக்குத்தி கல், புலியிலேருந்தும் காப்பாற்றிருக்கலாம், திருடன்ட்ட இருந்து காப்பாற்றிருக்கலாம், காட்டு மாடுகள்கிட்ட இருந்து காப்பாற்றிருக்கலாம், ஏதோ ஒன்று அவங்களுக்கும் கல் வச்சு கும்பிட்றோம். இந்த கல் நடுகல் வழிபாடு தான் இது, அல்லது தெய்வமும் இலவே அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நெல் உகுத்து பணி, அதாவது நெல்லும் மலரும். நெல் வந்து அப்போ அரிய பொருள். அப்போ வந்து நெல்லை போட்டு பூ போட்டு கும்பிடுவாங்க. அதியமானுக்கு அதுக்கடுத்து அதியமானுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த கல்லை வந்து நெல் மயிலிறகு வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு அழகான பொருள் மயிலிறகு. மயிலிறகு, நெல், பூவு, அதுக்கு எண்ணெய் பூசுறது, தண்ணி ஊற்றுறது, அதை கழுவி சுத்தமாக்கி, இதுதான் நம்முடைய வழிபாட்டு முறை. இன்றைக்கி நம்ம என்ன செய்வோம், ஃபோட்டோ எடுத்து வச்சு மாலை போடுவோம். அவங்களுக்கு பிரியமான உணவெல்லாம் சமைச்சு வைப்போம். சமைச்சு வச்சுட்டு அவங்களுக்கு அதை எடுத்து காக்காக்கி வச்சா காக்கா வந்து சாப்பிட்டா அவங்களே சாப்பிட்ட மாதிரின்னு நினச்சிக்கிட்டு மீதி வீட்டில் உள்ளவங்க சாப்பிடுவோம். இல்லை ஒரு 4 பேருக்கோ 10 பேருக்கோ அவங்கவுங்க வசதியை பொறுத்து சாப்பாடு போடுவாங்க. இப்போ கடலில் போய் ஆடி அமாவாசைக்கு அல்லது ஒரு நீர்நிலையில் கோயிலில் அங்கெல்லாம் போய் வெளியில் வீடு அல்லாத வெளியில் செய்தால் அங்கே வர்ற அங்கே உள்ள ஆட்களுக்கு ஒரு 10 சாப்பாட்டு பொட்டலமோ அல்லது ஒரு 15 பேருக்கு சாப்பாட்டுக்கு டோக்கனோ வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டா அவங்க சாப்பிட்டுக்குருவாங்க. சாப்பாடு போடணும். எதுவாக இருந்தாலும் கல்யாணமோ காடையத்தோ கருமாதியோ எதுவாக இருந்தாலும் சாப்பாடு போடணும். 4 பேர் சாப்பிட்டு அப்பாடா அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு நிம்மதி. இதுதான் அதனுடைய தாத்பரியமே. இறந்தவராக இருந்தாலும் சரி, கல்யாணமாக இருந்தாலும் சரி, எந்த விழாவாக இருந்தாலும் சாப்பாடு போடணும். சாப்பாடோட தான் அது நிறைவு பெறும். இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான்வெஜ் எல்லாம் அந்த நேரத்தில் சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல நான்வெஜ் பிரியராக இருப்பாங்க. ஆக்சுவலாக முன்னோர் வழிபாடுங்கிறது அவங்களை நினச்சி நம்ம சாமி கும்பிட்றது தான். இப்போ ஒருத்தவங்க வீட்டில் வந்து ஒரு அப்பாவோ ஒரு அண்ணனோ இறந்துட்டாங்க அப்படின்னா நல்ல நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் கூட அந்த அன்னைக்கு அவங்களுக்கு ஃபுல்லாக வெஜிடேரியனாக போட்டால் அந்த ஆத்மா எப்படி மேடம் ஏற்றுக்கும்? அப்படி போட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுக்கு பிரியமானதை தான் எடுத்து வைக்கணும். நம்ம ஆனால் அமாவாசைனா நான்வெஜ் செய்யக்கூடாது அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அது வந்து பிராமண முறை தானே. ஓகே. இப்போ பிராமணர்களை கூப்பிட்டு நீங்கள் எது செஞ்சாலும் சைவந்தான். அல்லது அவங்க சொன்ன வாக்குப்படி அந்த முறையை நம்ம பின்பற்றினாலும் சைவ சாப்பாடு. ஆனால் இறந்தவர்களுக்குன்னு நீங்கள் அவங்கள நினச்சி செய்கிறதா இருந்தால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்களுக்கு பிடிச்ச நேரத்தில் சேலை எடுத்து ஒரு வயசான அம்மாவுக்கு கொடுக்கறது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேட்டி சட்டையோ அல்லது பேண்ட் ஷர்ட்டோ எடுத்து கொடுக்கறது அவங்களுக்கு பிடிச்ச கலரில், அந்த மாதிரி செய்கிறது வந்து ஒரு நினைவு கூறுதல் தான். இப்போ ஜப்பானில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரையும் புதைச்சிட்றோமா, புதைச்சாச்சு. வருஷத்தில் ஹானா மத்சூரின்னு ஒரு டைம், அதாவது ஹானானா பூ, மத்சூரினா விழா. இந்த செரி மரங்கள் இருக்கும்ல, ரோஸ் கலரில் அழகா பூ பூக்கும், நிறைய செரி மரங்கள் இருக்கும். அங்கே வருவாங்க கூட்டம் கூட்டமாக குடும்பமாக. அங்கே வந்து அந்த மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு ஒரு 3 hours 4 hours 1 day ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவாங்க. எதுக்குன்னா அங்கே இருக்கிற அந்த அந்த மண்ணுக்குள்ளேருந்து முளைச்சி வந்திருக்கிறவங்கெல்லாம் முன்னோர்களாம். அவங்க சிந்துற பூக்கள் எல்லாம் அவர்களுடைய ஆசீர்வாதம். அப்போ அந்த பூக்கள்லாம் நம்ம மேலே விழும்போது நமக்கு முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்குதுன்றது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அப்போது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம கொடுக்குற சாப்பாடு வந்து அப்பாவோ அம்மாவோ சாப்பிடணும். அப்போ நம்ம வந்து அவங்களுக்கு பிரியமான சாப்பாடு தான் வைக்கணும். இந்த இவர் சொன்னாருன்றதுக்காக, ஐயர் சொன்னாருன்றதுக்காக நம்ம இன்னைக்கு அமாவாசை கறிமீன் சாப்பிடக்கூடாதுன்னா நம்ம சாப்பிடாம இருந்துக்கலாம். ஆனால் படையல் வந்து அவங்களுக்கு பிடிச்சது தான் வைக்கணும். அவங்களுக்கு மீன் பிடிக்கும்னா மீனைத்தான் பொரிச்சு வைக்கணும். வச்சுட்டு நம்ம அதை காக்காய்க்கு எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அதுவும் ஒரு நம்பிக்கை தான், அதுவும் கருப்பு தான்.
இப்போ எப்படி மற்ற இறந்ததோட தொடர்புடைய எல்லாமே கருப்பாக இருக்கிற மாதிரி காக்கா கருப்பு. அதனால தான் காக்கா ரூபத்தில் வந்து சாப்பிட்றதா சொல்கிறாங்க. ஓகே. ஆனால் அதுக்கு பிறகு காக்கா புராணம்னு ஒரு இருக்கும், குருவி புராணம்னு ஒன்று இருக்கும், அது வேற. ஆனால் பொதுவாக ஆதி காலத்தில் இருந்து, வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் இருந்து இருட்டு கருப்பு அப்படின்னாலே அது இறந்தவர்களுக்குரியது. ஓகே. அது மாதிரி படையலும் இறந்தவர்களை நினைவு கூறும்போது அவங்களுக்கு பிடிச்ச துணிமணி, அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு, அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் வச்சு ஒரு நாள் அவங்கள நினச்சிட்டு எங்களையெல்லாம் நல்லா காப்பாற்று, போக்குவரத்தில் எங்களுக்கு கூட இருக்கணும், அப்படி இப்படியெல்லாம் நம்ம வேண்டிக்கிட்டு அதோட முடிச்சிருவோம். இப்போ இந்த இறந்தவர்கள் வழிபாடு, அமாவாசை வழிபாடுங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் மட்டும்தான் வந்துட்டு ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக அழகாக வந்து கும்பிட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஜப்பானில் கும்பிட்றாங்கன்றீங்க. இதே மாதிரி வேற எந்த நாட்டிலேயாவது இந்த அளவுக்கு வந்து முன்னோர்களை வந்து வழிபடுறாங்களா மேடம்? அவங்க நல்லா தானே இருக்காங்க கும்பலாட்டி கூட. எல்லாரும் வழிபட தான் செய்கிறாங்க, பேர் தான் வேறு மாதிரி இருக்கு. இப்போ இந்த இயேசு கிறிஸ்து இறந்த நாள் இருக்கு இல்லையா, எஸ் மேம், அதுவும் அதுக்கு அடுத்து ஈஸ்டர்னு 3வது நாள் அந்த முட்டை வச்சு வழிபடுறாங்கல்ல. இறப்புக்கு பிறகு மறுபிறப்பு, அதுதான் அந்த முட்டை. ஈஸ்டர் முட்டைன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் ஈஸ்டர் எக்ஸ்ன்னு வைப்பாங்க. அந்த எக் இல்லாமல் ஈஸ்டர் கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா அது வந்து புதிய பிறப்பு, புதிய அவர் வந்து திரும்ப பிறந்தார் அப்படின்றோம், மரித்தெழுந்தார்னு சொல்கிறோம். அந்த இறந்தது அப்படின்றது வந்து எல்லா நாடுகள்லையும், ஐரோப்பிய நாடுகள்லையும் சரி, ஆப்பிரிக்க நாடுகள்லையும் சரி, எல்லா இடத்துலையுமே இறந்தோர் வழிபாடு இருந்தது. பின்னாடி அதை வந்து கிறிஸ்தவமும் இஸ்லாமும் வந்த பிறகு அதுக்குள்ளே வந்து அது சிங்க்ரனைஸ் ஆயிருச்சு, உள்ளே அதை எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு இப்போ சூரிய வழிபாடு தான் டிசம்பர் 25 நடந்தது. ஆனால் டிசம்பர் 25 இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை கொண்டு வந்துட்டாங்க. அந்த டிசம்பர் 25 கொண்டாடணும், இங்கே ஒரு புது மதமும் உருவாகுது, அதையும் சேர்த்து விட்டுருவோம்னு இதை அதோட சிங்க்ரனைஸ் பண்ணிடுறாங்க. கதிரவன் வழிபாடு நடந்த நாளில் அந்த இயேசு கிறிஸ்து வழிபாடு. அதே மாதிரி அந்த மரம் வைக்கிறதும் வந்து நம்ம இங்கே முளைப்பாரி கொட்டுற மாதிரி தான், புதிய தளிர்கள் உருவாகிறது. அதுக்கு அந்த மாதிரி மரங்களோட ஒரு மரத்தோட ஒரு மரத்தை கட்டி வச்சு, ஜெர்மன்லாம் அப்படி பண்ணுவாங்களாம். இப்போ நம்ம வேப்ப மரத்துக்கும் அரச மரத்துக்கும் தாலி கட்டி வைக்கிறோம்ல, அந்த மாதிரி 2 மரத்தை வந்து கட்டி வச்சிருவாங்களாம். கட்டி வச்சுட்டா அது நல்லா வந்து காய்க்கும் அப்படின்னு ஜெர்மனியில் இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்திருக்கு. இப்படி வந்தது தான் பின்னாடி வந்து ஒரு மரத்தை எடுத்து வச்சு கும்பிட்றது. மர வழிபாடு தான் கிறிஸ்மஸ் ட்ரீ. அது ஒரு வகையான மர வழிபாடு. அதில் அலங்கார பொருட்கள்லாம் தொங்க வச்சு அதை வந்து ஒரு அலங்காரப்படுத்தி நம்ம வைக்கிறது. ஏன்னா வளமை பெருகும், மரம் இருந்தால் வளம் பெருகும் அப்படின்னு. அதே மாதிரி இறந்தோருக்கான வழிபாடு நடந்திருக்கு. இறந்தவர்கள் மீண்டும் பிறந்து வருவார்கள்ன்றதுக்கான வழிபாடு தான் அந்த ஈஸ்டர். அதை வந்து கிறிஸ்து பிறப்போட கொண்டு வந்து சேர்க்குறாங்க. எப்படி பௌத்த சமண கதைகள் எல்லாம் பின்னாடி சைவ வைணவ சாமிகளோட கதைகளோட வந்து சேருதோ, அதே மாதிரி தான் உலகெங்கும் நடக்குது. எல்லா இடத்துலையும் இறந்தோர் வழிபாடு உண்டு, எல்லா இடத்துலையும் மறுபிறப்பு கான்செப்ட் உண்டு, இறந்தவங்க மீண்டும் பிறந்து வருவார்கள் அப்படின்ற நம்பிக்கை உண்டு. இது இருக்கக்கூடிய தொன்ம கதைகள், அதுவும் எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ வந்து அந்த அமாவாசை இந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கம்பல்சரி நாங்கள் கும்பிட்டே ஆகணுமா? ஏன்னா வந்துட்டு நிறைய அந்த பகுத்தறிவாளர்கள்லாம் இருப்பாங்க, அதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு இன்றைக்கும் சொல்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. ஸோ கம்பல்சரி அதை நம்ம அமாவாசைங்கிறது கும்பிட்டே ஆகணும். அப்படி கும்பிடா மட்டும் ஏதாவது பிற்காலத்தில் ஏதாவது நடக்குமா? எல்லாமே நம்ம மனம் சார்ந்த விஷயம்தான். நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு எதுவும் நடக்காது. நடந்தவுடன் ஐயோ நம்ம 2 வருஷம் விட்டுட்டோமே, அதான் அப்படி நடந்துச்சோ அப்படின்னு நினச்சி ஒரு பயம் வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு ரொம்ப உருகி அடுத்த வருஷம்லாம் எது எப்படி போனாலும் சரி நான் திதி கொடுத்தே ஆவேன் அப்படின்னு ஒரு பயம் வந்துடும். இப்போ சத்யராஜ் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், பகுத்தறிவாளனாக இருக்கிறதுல ஒரு நன்மை என்னென்னா எது நடந்தாலும் அதுக்காக நமக்கு பயம் வராது. சரி நடந்துருச்சு, அவ்வளோதான். நம்ம என்ன பாவம் பண்ணமோ, நம்ம முன்னோர்கள் என்ன பாவம் பண்ணாங்களோ, இது எதுவும் தெய்வ குத்தம் இருக்கோ, நம்ம குலசாமிக்கு எதுவும் செய்யாமல் விட்டுட்டோமோ, இப்படின்னு ஒரு 10-12 வகையான காரணங்களை நினச்சி எல்லாத்தையும் போய் செஞ்சு முடிச்சுட்டு வந்தால் அதுக்கடுத்து அதை விட இன்னும் மோசமான ஒரு சம்பவம் நடந்தாலும் நடக்கும். குலசாமிக்கு போயிட்டு வர்றவங்க எத்தனை பேர் அடிபட்டு செத்து போகிறாங்க காரில் வர்றவங்க, அவங்கள எங்கே குலசாமி காப்பாத்துச்சு? அப்போ இன்னும் குலசாமி கோபமாக இருக்குது, இன்னும் நிறையா நீங்கள் கும்பிடுங்க. இப்படி இந்த பயத்தை வந்து அதிகரிக்க நமக்குள்ள வந்து வழிபாட்டுக்கான தீவிரம் கூடிக்கிட்டே போகும். இல்லை இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பித்ரு தோஷம், பித்ரு சாபம், அதனால தான் வந்துட்டு திருமண தடை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல. அதாவது பித்ரு சாபம், ஸ்திரீ தோஷம்ன்றதெல்லாம் நீங்கள் வந்து ஜாதகத்துக்கே போக வேண்டாம், ஜாதகத்தில் இருந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஜாதகத்துக்கே போக வேண்டாம். அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் செல்வத்தை தேய்க்கும் படைன்னு ஒரு இது வரும். ஒரு பெண் வந்து ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்காங்க, ஒரு அதிகாரம் உள்ளவன் வந்து ஒரு கொடுமை செஞ்சுட்டான் அவங்களுக்கு அப்படின்னும் போது அவளுடைய கண்ணீர் எங்கே போகும்? அப்போ எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் எ ரியாக்ஷனில்
அதுக்குரிய பலன் நம்ம அனுபவிச்சு தானே ஆகணும். இப்போ நான் என் காலத்தில் அனுபவிக்கலைன்னா என் பிள்ளையோ என் பேரனோ அனுபவிக்கும். திடீர்னு ஒரு நாள் போகிற வழியில் அடிபட்டு செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஐயோ அவன் ஒழுங்காகத்தான் வந்தேன், எதுக்க வந்த ஒரு குடியார பையன் மோதிட்டான், இல்லை எதுக்க வந்த ஒரு பஸ்ஸு கண்ட்ரோல் இல்லாமல் வந்து இதில் மோதிருச்சு. இப்போ ஒரு ஓரமாக நின்று இளநீ குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க யார், டான்ஸ் மாஸ்டர் புலியூர் சரோஜாவுடைய மகன். சாலை ஓரமாக நின்று இளநீ குடிச்சிக்கிட்டு இருந்தேன், அவனை வந்து ஒரு வண்டி மோதி செத்து போயிட்டான். இந்த கொடுமை என்ன பண்ணுறது? அப்போது ஒரு பக்கம் பார்த்தா நம்ம செய்த பாவ புண்ணியத்துக்கு பலன் உண்டுன்னு நினச்சோம்னா நம்ம பாவம் செய்ய மாட்டோம். இதுக்கு வந்து நம்ம முன்னோர் ஆவி அப்படியெல்லாம் ஆவிக்குள்ளேயே போக வேண்டாம். அழுது அரற்றி சிந்திய கண்ணீர், கடவுளை நீதான்ப்பா அவனெல்லாம் கேட்கணும், இவன் அதிகாரத்தில் தீவுல இப்படி அநியாயம் பண்ணுறான், யாருமே அவனை என்னன்னு கேட்க முடியலை அப்படின்னும் போது இன்னைக்கு இல்லாட்டினாலும் என்னைக்காவது கடவுள் கேட்பாரு அப்படின்ற நம்பிக்கை வந்து இவங்களுக்கு மனசில் சமாதானம் கொடுக்கும். அப்போ எவ்ரி ஆக்ஷன் ஆஸ் எ ரியாக்ஷன் போது இதுக்குரிய பலன் யார் அனுபவிப்பானா, எப்படியும் அவன் 7 தலைமுறை, நம்ம ஒரு கணக்கு சொல்கிறோம் 7 தலைமுறைக்குள்ள அனுபவிச்சிருவாங்கன்ட்டு. ஒரு தடவை ஜெயலலிதாவே கூட்டத்தில் பேசும்போது சொன்னாங்க, பொதுக்கூட்டத்தில், கலைஞருடைய முன்னோர் செய்த புண்ணியங்கள் எல்லாம் கலைஞருடைய குடும்பத்தினர் இப்போது அனுபவிக்கின்றனர் அப்படின்னு. அப்போ அந்த முன்னோர்கள் நிறைய புண்ணியம் செய்திருந்தா அடுத்து வர்றவங்க அந்த புண்ணியத்தை அனுபவிப்பாங்க. இவங்க வந்து பாவம் செஞ்சாங்கன்னா அவங்க பிள்ளைங்களோ அவங்களுடைய பேர பிள்ளைங்களோ கொள்ளு பேர பிள்ளைங்களோ அனுபவிக்கும். இப்படின்றது மனிதரை நல்வழிப்படுத்துவதற்கான ஒரு நெறி அப்படின்னு நினச்சிக்கிட்டோம்னா தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு தனிநபரும் நல்லவங்களாக இருப்போம். இப்போ நல்லவங்களாக இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம் வருதே ஏன் அப்படின்னு கேட்குறோம். நீ நல்லா தான் இருக்க, ரொம்ப யோக்கியமாக இருக்க, ஓம் பிள்ளை ஏன் இப்படி தருதலையாக தெரியுதுன்னு கேட்குறோம். இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் உடனுக்குடனே பதில் தர முடியாது. என்னுடைய நான் நல்லா இருக்கேன், என்னுடைய புண்ணியம் என் பிள்ளைக்கோ இல்லைன்னா என் பேர பிள்ளைக்கோ சேரும், எதுவும் வீண் போகாது, நம்ம செய்த நன்மையோ தீமையோ வீண் போகாதுன்னு நினச்சிக்கிட்டோம்னா நம்ம நல்லவங்களா இருப்போம், ஒவ்வொரு தனிநபரும் நல்லவங்களா இருப்போம். அப்படி நினச்சிக்கிறது நிம்மதி. செத்து போனவங்கள வந்து நினச்சி அவங்களுக்கு அது செய்யலையே இவங்களுக்கு இது செய்யலையேன்னு நினச்சி அதனால நம்ம கஷ்டப்படுறோமோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அது மேலும் மேலும் நம்ம துன்பத்துக்கு இன்னும் கொஞ்சம் துன்பம் சேர்க்குற மாதிரி. நினச்சி சுமக்கிறதுன்னு சொல்லுவாங்க, சும்மா சுமக்கிறதே பருத்தி வெயிட்டாக இருக்குது, அதை வேற நினச்சி வேற சுமந்தோம்னா இன்னும் வெயிட் கூடும். இந்த நினைக்கிற வேலையை நம்ம செய்ய வேண்டாம். முன்னோரை நினைவு கூறுதல். இப்போ எங்கள் அப்பாவை நான் நினச்சி பார்க்கணுன்றது வந்து நல்லது. ஏன்னா என் பிள்ளைங்க அடுத்து என்னையே நினச்சி பார்க்கும், அதில் ஒரு சுயநலமும் இருக்குது. இப்போ எங்கள் அப்பாவுக்கு நான் திதி செஞ்சேன்னா என் பிள்ளைங்க கண்டிப்பாக எனக்கு திதி செய்யும், இல்லை ஏதாவது ஒரு வழியில் நினச்சி பார்க்கும். அப்போது நினைவு கூறுதல் என்பது நல்லது. முன்னோரை நினைவு கூறுதல்ன்றது ஒரு நல்ல பழக்கம். அவங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம பேசுவோம் அந்த நாளில். அப்போ பேசும்போது பல நல்ல இனிமேல் நம்மளும் இதை செய்யணும், இப்படி செய்யணும், அப்பா அப்படி செஞ்சாங்களா அதை நம்ம விட்டுட்டோம் இடையில, அதை நம்ம செய்யணும், அப்படியெல்லாம் நல்ல விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிடுவோம் புதுசாக. அந்த மாதிரி தான் நம்ம நினச்சி அதை கொண்டு போகணுமே தவிர ஐயோ நமக்கு அது நடந்துருச்சு இது நடந்துருச்சு இதனால ஆச்சு அதனால ஆச்சுன்ட்டு நம்ம பல்வேறு காரணங்களை முன்னோரு செத்தவங்ககிட்ட இருந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நிறைய ஜோதிடர்கள் வந்து இதுக்கு ஒரு பரிகாரமாகவும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அந்த கோயில் போங்க, அதுதான் கோயில் போங்க, அதாவது கோயிலுக்கு போகலாம், ஆமாம் கோயிலுக்கு போகலாம், தப்பு கிடையாது. இது இந்த முன்னோர் வழிபாடு வந்து வீட்டளவில் படையல் போட்டு 4 பேருக்கு சாப்பாடு போடலாம், தப்பு கிடையாது. எல்லாத்தையுமே ஒரு லிமிட்டாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு பயம் நம்மளே நம்மளை பயமுறுத்தக்கூடாது, அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டோம்னா நல்லது. இல்லை பரிகாரம்னு ஒரு கோயிலுக்கு போங்க வாங்க, ஆனால் அதுக்கும் மேலே வந்து ரொம்ப நீங்கள் மெய்வருத்தி சம்பாதிச்சதெல்லாம் ஒரு ஆள்கிட்ட கொண்டு போய் கொட்டுற அளவுக்கு, அல்லது ஒரு 8 கோயில் சுற்றணும், இந்த நாளில் போகணும், அந்த நாளில் இங்கே லாஸ் ஆஃப் பே போட்டுட்டு அந்த கோயிலுக்கு போக வேண்டாம். சாமியும் கும்பிடலாம், அதுக்குரிய இடம் அதுக்கு, இதுக்குரிய இடம் இதுக்கு, அந்த மாதிரி வச்சுக்கிடணுமே தவிர சிலர் வந்து சாப்பிடாமல் இருக்கிறது, அப்புறம் ரொம்ப வேலையை விட்டுட்டு கோயிலுக்கு போகிறது, பிள்ளைகளை கவனிக்காமல் பக்கத்து வீட்டில் விட்டுட்டு நான் அந்த கோயிலுக்கு போகிறேன்றது, அந்த நம்முடைய கடமைகள் அன்றாட கடமைகளை மறந்து நம்ம வந்து சாமி கும்பிடவும் வேண்டாம், முன்னோரை நினைவு கூறுதலும் வேண்டாம். அப்போ அந்த பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க, பித்ரு தோஷம் பித்ரு சாபம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு என்னதான் அர்த்தம் மேம்? இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு அர்த்தமே இல்லாத மாதிரி ஆகிடுது, மனசு சுத்தமாக தான் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அப்போது அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னாமா, இப்போ எதுக்கு அந்த காலத்தில் அப்படி சொல்லி வச்சாங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணுன்றதுக்காக தான் சொல்லி வச்சாங்க. நீ தப்பு பண்ணேன்னா உன் பிள்ளைகளுக்கு வந்து அந்த சாபம் பிடிக்கும், சரியா? அது பிதா கிட்ட இருந்து அப்பா கிட்ட இருந்து வர்ற சாபம். நீ ஒரு பெண்ணை வந்து கெடுத்துட்ட அப்படின்னா ஸ்திரீ தோஷம் பிடிக்கும், உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாது, கல்யாணம் ஆனால் புருஷன் செத்து போயிடுவான், இல்லை அவன் மெண்டலாக போயிடுவான், இல்லை விட்டுட்டு ஓடி போயிடுவான்,
அப்போ நீ வந்து எந்த பெண்ணுக்கும் துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பயமுறுத்தல். இப்போ என்னன்னா செய்கிறவன்லாம் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான், கஷ்டப்படுறவங்கெல்லாம் எங்கள் தாத்தா பாட்டு அங்கே என்னமோ தப்பு பண்ணிட்டாங்க நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது நமக்கு சொல்லப்பட்டது கிடையாது. யாருமே தப்பு பண்ணக்கூடாது, ஆணுக்கோ பெண்ணுக்கோ வந்து தவறு செய்யக்கூடாதுன்ற ஒரு அச்சுறுத்தல். அப்போ நம்ம வந்து அந்த அச்சுறுத்தலை நம்முடைய மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு நம்ம ஆணுக்கோ பெண்ணுக்கோ தவறு செய்யக்கூடாது, அந்த அளவுக்கு மட்டும்தான் அதை எடுத்துக்கிறணும். உண்மைக்குமே பித்ருதோஷம் இருந்து நம்ம குடும்பத்தில் ஆண் வாரிசு இல்லாமல் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நிறைய பேர் ஒத்த பிள்ளையோட தானே நிப்பாட்டியிருக்காங்க, பொம்பளை பிள்ளையோட. என்ன கெட்டு போயிட்டாங்க, நல்லா தானே இருக்காங்க. அந்த ஒரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி அதுக்கு அம்மா அப்பாவை வச்சு நல்லா சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க. பையனை பெற்றவங்கள விட ஒத்த பொம்பளை பிள்ளை பெற்றவங்க இன்னும் நல்லா இருக்காங்க இல்லையா? அதனால நம்ம பித்ருதோஷத்தால் நமக்கு ஆண் சாபம் வந்துருச்சு, ஆண் வாரிசு இல்லாமல் போச்சுன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காலம் மாறும்போது பித்ருதோஷம் கூட ஒரு நன்மையை ஏற்படுத்துது. கண்டிப்பாக எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க மேம், நன்றி.